இங்க சர்ச்சுக்கிட்டே நிக்க ப்ரோ. இங்கதான் ப்ரோ சொன்னாரு. இங்கதான் ப்ரோ சொன்னாரு. இதான் ப்ரோ சர்ச்சு. ஸ்டாப் பண்ணுங்க ப்ரோ. இதான் ப்ரோ சர்ச்சு. வண்டியை ஓரம் கட்டுங்க ப்ரோ. அவர் இங்க தானே வரேன்னாரு. என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ். இவர் வந்து ஆளே காணோம்டா. இந்த முன்னாடி போயிட்டு இருக்காருல்ல. ஆமா. இப்ப நம்ம வால்பாறை வந்ததுக்கு மெயின் ரீசனே இவர் தான். நம்ம திருச்சியில வந்துட்டு எங்க போறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ்ல இருக்கிறப்ப இவர் தான் நமக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணி பேசினப்ப நீ எங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவர் வால்பாறை அப்படின்னு சொன்னாரு. அவர் இதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட பேசியிருக்காரு. நாங்க சும்மா யதார்த்தமா கேட்டோம். ப்ரோ நாங்க வால்பாறை வரட்டுமா, எங்க போறதுன்னு தெரியல, பாண்டிச்சேரி போறதா இருந்துச்சு, நாகர்கோவில் போறதா இருந்துச்சு, எல்லா இடமும் கேன்சல் ஆயிருச்சு, நாங்கள் வால்பாறையில் இருக்காங்க வரலான்னோன்னா அவர் சொல்லிட்டு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வாங்க ப்ரோ, நம்மள்ட்ட ரூம் இருக்கு, லைட்டாக போடலாண்ணா. நோ தப்பாகுதுண்ணா. கண்டிப்பாக உங்களை பார்த்துக்கிறேன். அவரை பார்க்கறதுக்காக தான் போகிறோம். கண்டிப்பாக இங்கே டிராஃபிக்காக இருக்குது. நாங்கள் அங்கே போயிட்டு அவர் யார் என்ன. இதுக்கப்புறம் ப்ரோவோட கண்ட்ரோல் தான். அவங்க லோக்கல், நமக்கு பிரச்சனை கிடையாது. அவர் நம்மளை பார்த்துப்பாரு. ரோடு தான் ப்ரோ நம்ம பார்க்கிங்க. நிறுத்துங்க, பார்த்துக்கலாம். மாப்பிள்ள இது வந்து சிங்கப்பூரோ துபாயோ இல்லை மாப்பிள்ள. பார்க்கிங் போடலன்னா ஃபைன் போடுறதுக்கு. சரி இறங்க வாங்க வாங்க. என்ன தொங்கிருச்சு. இதான் ப்ரோ என்னோட அண்ணன். வாய்ஸ் கொடுக்குறது. நல்லா இருக்கீங்களா? இது வந்து என்னோட ஃப்ரெண்டு இன்ஃபன்ட் ராஜி. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஏய் ஆசிப் கிளம்பு. மாமா புள்ள லாக் பண்ணிக்க. ஏய் சூப்பருங்க நம்ம பிராண்டு. ஏய் எப்போதும் போல வந்துட்டாங்க. அவன் அங்க பாருங்க, அவன் ஆனந்தம் பை எடுத்துட்டு வந்திருக்கான். கட்டப்பை 12 கட்டப்பை இவளுக்கே தெரியா? எனக்கு 2 கொடுக்க வேண்டியதானே. சூப்பர்ரா. அப்படியே ஏய் செமையா இருக்குங்க இடம். ஏய் வியூ பாயிண்ட பாருங்க. அப்ப கேம் இங்க இருந்து ஆரம்பிச்சிர வேண்டியதா. ப்ரோ குளிக்கிறீங்களா இல்ல ஆத்துல போய் குளிக்கலாம் ப்ரோ. அதுக்காக தான் வந்து 1 hour later. சப் பாத்தீனா ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. யாரா போய் ஏய் வாயா. ஏய் ஆசிப் இங்க வாடா. ஏய் உடம்பு கட்டு. ஏய் விங்ஸ் கட்டு. இங்க வாடா. ஏய் இங்க வாடா. திரும்பி கட்டு. விங்ஸ் கட்டு. யாரா அவன்? பிசிக்ஸ் டைட்டா இருக்கு. சரி ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. என்ன சமைக்க போறோன்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஆசிஃப், வைசல் இவங்க தான் சமைக்க போறாங்க. இன்னைக்கு சிக்கன்லேருந்து சிக்கன் கிரேவி, ரசம், ஒயிட் ரைஸ். ஒக்கால ஒளின்னு சமைக்க போறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலை கொடுப்பேன். அந்த வேலை எல்லாம் கரெக்டாக பண்ணுக்கு. மாப்பிள்ள இதை போய் நீ கழுவு. ஓகே பாஸ். ஆசிஃப்க்கு என்ன வேலை இப்போ? ஆசிஃபுக்கு வந்து இந்த சிக்கன் எல்லாத்தையும் இன்னொரு தட்டில் மாற்றிட்டு இதில் தண்ணி பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா இது எல்லாத்தையும் கழுவிடணும். அதை கரெக்டாக பண்ணுறானான்னு பார்ப்போம். என்ன வேலை சொல்லியிருந்தான் அவன்கிட்ட? அந்த வேலையை சொல்ல பார்ப்போம். எனக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சட்டியில் சிக்கனை மாற்றிட்டு, இந்த சட்டியில் இருக்கிற சிக்கனை ஒரு தட்டில் மாற்றிட்டு இதுக்கு வந்து தண்ணி, அந்த தட்டை ஒரு கழுவிட்டு வா போ. அவங்க பூ உன் கை பட்ட உடனே இங்க பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது. செருப்பு பிஞ்சிரும். சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவிட்டு குத்தலு. நீ இவனுக்கு என்ன வேலை? இவன் வெட்டியா உட்காந்துருக்கான். இவனுக்கு வந்து நாங்கள் சமைச்சு முடிச்ச பிறகு இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். சூப்பரான ஒரு கிளீனிங் டிபார்ட்மெண்ட். கிளீனிங் டிபார்ட்மெண்ட் நீங்க என்னங்க? நீனும் தான் மாப்பிள்ள கிளீனிங் டிபார்ட்மெண்ட். நியாயമായ ரேஞ்சுக்கெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது வெட்டியா உட்காந்து சாப்பிடக்கூடாது மாப்பிள்ள. கொஞ்சமாச்சு ஏதாவது வேலை. இப்போ ஹோட்டல்ல வண்டி இருக்குல்ல, அதை மட்டும் யாரும் மறக்கவே மாட்டாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், மாப்பிள்ள வந்து தஞ்சாவூர்லேருந்து வால்பாறை வரைக்கும் தரமாக ஓட்டிட்டு வந்துட்டான். அது முக்கியம் இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெரி படத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் சீன் வரும்ல, இந்த தளபதியும் அந்த ஒரு பொண்ணோட ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று அடிப்பாங்கள்ல, இந்த காரோட ஆட்டோமேட்டிக்காக ஒரு யூட்டன் ஆகி, அது மாதிரி இப்போ இந்த வால்பாறை மார்க்கெட்டில் ஒரு யூட்டன் ஒன்று அடிச்சாப்புல அந்த ஊர் லோக்கல் காரங்களே மிரண்டுட்டாங்க. முழு கரப்பாம்பூச்சி மாதிரி கவிச்சு வச்சிருக்கானே பாவி. இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் வந்துட்டு இங்கே யாருமே அடிச்சது இல்லை. ஊர் மக்கள் எல்லாமே ரொம்ப பயந்துட்டாங்க. ஒண்ணு கூட்டிட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்திருந்தா பாட்டு கொடுத்துருப்பாங்க. ஐயோ ஊர் ஒண்ணு கூட்டிட்டாங்கப்பா. சாப்பாடு இல்லைன்னா அவ்வளோதான். விவசாயத்தை நம்ம பாராட்டி கூட விவசாயம் நம்ம சாப்பாடு அப்பப்ப காட்டிடுவாங்க. ஏய் இன்னும் பாருங்க தக்காளி எங்கேருந்து வருது. வெங்காயம் ஊத்திட்டுமா? தண்ணி ஊத்தி மிளகா, உருளைக்கிழங்கு
அரிசி வேஸ்ட் பண்றது வந்து பார்த்தேன். எல்லாமே விவசாயம் இல்லைன்னா நம்ம எல்லாமே அது இல்லைன்னா நம்ம சாப்பிட முடியாது. இந்த இடத்துல நீங்க விவசாயிகளை பாராட்டுறீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் விவசாயியா இருந்து பாருங்க, அப்ப தெரியும் விவசாயியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். அபுபக்கரே சூடு ஆயிட்டா இல்லையா? தொட்டு பாரு. உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க இப்ப? கருவேப்பிலை வரைக்கும் சொன்னாங்க. கஷ்டம்டா இந்த வேலைலாம். இது அப்படியே உள்ள அந்த கரண்டி எடுத்துருவா. இவனே பழைய காஞ்ச வரகுதான்டா. ஊர்ல தீமை திருவிழா வந்தா கட்டையை போட்டு எரிக்க மாட்டேன்டா. எங்க பாச குப்பரப்பட கூட திங்கு திங்குன்னு மிதிப்போம்டா. 1 மணி நேரமா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் இதாகிட்டோம். விட்டுட்டு கிட்டத்தட்ட 2-3 ஹவர்ஸா ஏதோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க. என்ன பண்றீங்க தான் தெரியல. நீ உப்பு சுத்தமா இல்லடா, உப்பு போடணும்டா. ப்ரோ இங்கே இன்னொரு அடுப்பை போட்டாரு கோளாரா. அபுபக்கர் நல்லா சூடா இருக்கான்னு வந்து பாரு, டெஸ்ட் பண்ணி பாரு. இது போடு வச்சு பாருங்க கைய. வாடா. எதுக்கு என்ன டெஸ்ட் பண்றீங்க? இது அந்த இது நீ தாண்டா பண்டாரி, நீ தாண்டா டெஸ்ட் பண்ணும் அடுப்பு லெவல்லாம் எப்படி இருக்குன்னு. அருமையான இடம். ரெடி ஆயிட்டு. சிக்கன் குருமா ரெடி. சிக்கன் இட்டு முட்டை. இது பாத்தீங்களா கோளாரா இருக்கு. இது அவுச்ச முட்டை பாருங்க. இப்ப நான் எப்படி போடுறேன்னு வாயில பாருங்க. பாக்குறீங்களா இல்லையா? பார்க்க வேணாம், வச்சிரு தயவுசெய்து. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சிக்கன் கிரேவி பிளஸ் ஒயிட் ரைஸ், அவுச்ச முட்டை. ஆனா டேஸ்ட் எப்படி? ஆனா இது பண்ணது வந்து நான் ஆசிப் கிடையாது, அபுபக்கர். நீங்களும் அது எனக்குன்னு தானே நினைச்சீங்க. ஆனா எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று சொல்றோம், இந்த மாதிரியான ஒரு நல்ல இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஹோட்டல்ல சாப்பிடாதீங்க, நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. அது ஒரு நல்ல வைபா இருக்கும். பக்கத்துல அருவி, பின்னாடி மலை, இந்த தேயிலை தோட்டம், இப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, இதெல்லாமே ஒரு தனி வைபு. இதெல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது யாருக்குமே. அதே மாதிரி சமைச்சிருக்கோம், சமைச்சதை சுத்தமா இடத்த கிளீன் பண்ணி கொடுத்துருக்கு. வரோம் வந்து போன மாதிரி இருக்க கூடாது. சூப்பர்ரா, சூப்பரா பேசிட்டாங்க இவன். எதையாச்சும் நல்ல கண்டென்ட் பிடிச்சிருக்காங்க இவன். இப்ப பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து சிக்கனு வித் சாப்பாடு. ப்ரோலாம் காட்டிடு ப்ரோ, அப்படியே உங்க ஸ்கிரீன்ல வாங்க. இந்த அவரே வந்து பெரிய செஃப் தான், ஆனா அவர் கொஞ்சம் கூச்சப்படுறாப்புல. கடைசியா வந்து மிளகாத்தூள் உப்பு போட்டு கரெக்ட் பண்ணி கொடுத்தவரு அந்த கருப்பு சட்டைக்காரர் தான். கடைசியா தான் வந்தாரு. வந்து ஃபுல்லாவே இல்ல ஏய், அந்த ரெண்டு ஆனா நம்மளை இன்வைட் பண்ணது நம்ம சுமேஷ் ப்ரோ தான். அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. சுமேஷ் ப்ரோ வந்து கண்டிப்பா நம்ம எல்லாருமே நன்றி சொல்லி ஆகணும். ஒக்கால ஓலி எல்லாரும் வாங்க. எதை வச்சு சொல்றீங்க? பேசிக்கிட்டாங்க பாத்தீங்களா, இந்த சைடு வரும்டா வேணாம்டா அப்படின்ட்டு. இல்ல அதாவது வால்பாறைலாம் யாரு ட்ரிப்புக்கு வந்தாலுமே இந்த ஊர் இருக்கிற லோக்கல் சப்போர்ட் கண்டிப்பா தேவை. அவங்களுக்கு தான் எப்போ மிருகம் வரும் என்ன ஏதுங்கிற விஷயங்கள் தெரியும். அது யானையா இருக்கலாம், புலியா இருக்கலாம், சிறுத்தையா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம் சார். இடைப்பட்ட காலத்துல ஒரு 3 மாதமோ 4 மாதமோ ஒரு சின்ன பொண்ணை தூக்கிட்டு போட்டதால வால்பாறையில கேள்விப்பட்டீங்களா? ஆமா, அது மாதிரி நிறைய இங்க வந்து மிருக ஜீவன்கள் சுத்துது. இப்ப கூட அவங்க சொன்னாங்க 4 குழந்தை ஏதோ ஹிந்திக்காரங்களோட 4 குழந்தைய வந்து மிருகம் அடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இப்ப நம்ம வந்திருக்க பிளேஸே பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான பிளேஸ். நீ இந்த பகுதியை பாக்குறப்பே உனக்கு தெரியும். கிட்டத்தட்ட நம்ம வந்து ரோடுக்கும் நமக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். உள்ள நாங்கள் வந்து ட்ரக்கிங் வந்திருக்கோம். 1 கிலோமீட்டருக்கு மேலே ட்ரக்கிங் மட்டும் வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் ஸ்டார்டிங் வந்தது அந்த பகுதியால் வந்தோம். பட் இப்போ போகிறப்ப இந்த பகுதி போனோம். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பக்கெட் வந்து போகிறது ரொம்ப டேஞ்சரு. ஏன்னா நேரம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, இருட்டு ஆகுது. நாங்கள் இப்போ போகிறதுக்குள்ளே இருட்டிடும் அப்படின்ட்டாங்க. அதனால அந்த ரூட் வந்து டேஞ்சரு. புலி நக்குனால நீ செத்து போயிடுவ. உனக்கு புலி மாதிரி இங்க பாருங்க வந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப டேஞ்சர் ப்ரோ, இந்த பகுதியில் வராதீங்க. புலி 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 இருக்கு, போகாதீங்க. ஆனா இந்த புலி நோ சேஃப்டி, நோ கேரண்டி, நோ வாரண்டி. என்னப்பா சொல்றாரு?
செருப்பை கட்டி வச்சு உள்ள வாங்கன்றாரு. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? ஏன்டா அறிவுகிட்ட நாய்களா வெடிக்கிறீங்க அப்புறம் என்ன அங்கே அடிக்கிறீங்க எல்லாரும் மேல வாங்கடா 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 அவங்க பாவம்டா, என்ஜாய் பண்ணான்னு வந்தாங்க. நம்ம காமெடியா சொன்னாலும் இதான் உண்மை. எப்போ வருது எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். கண்டிப்பா இந்த வீடியோ அவங்கள்ட்ட கண்ணில் படுவரை நீங்கள் ஷேர் செஞ்சே ஆகணும். நான் எங்க போவேன் எங்கிட்டு போவேன் இந்த ஊர் மக்கள் தான். இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க தான் வரணும், அவங்க தான் வந்து காப்பாற்றணும். இப்போ பாருங்க, அங்கே ஒரு அவ்வளோ பேர் போகிறாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அவங்க தான் போய் பார்க்கணும். அதனாலதான் நம்ம இப்ப இந்த கிளம்புறப்பக்கு வர்றது முக்கியம் இல்லை, நேரத்தோட வாங்க, சேஃபாக போகணும். வந்துட்டு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆனிச்சுன்னா இந்த ஊரோட பேர் கெட்டு போயிடும். அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது, அதை வந்து நம்ம கெடுக்கக்கூடாது.